கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார்? இப்போ பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கா? அவர் முதல்வர் சொல்றது நிதிஷை சொல்றார், இந்தியா முழுவதும் பாஜக இந்த வேலை திட்டத்தை செய்யறாங்க, இது அதிமுகவுக்கும் செய்யறாங்கன்னு. கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா, அதிமுகவோட ரத்தத்தை பாஜக உறிஞ்சுது அப்படின்லாம் சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உண்மையை தான் பேசியிருக்காங்க. 3 பேர் பேசினது நான் அதை பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது முதல்ல வந்து என்னென்னா, ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் உண்மை இருக்குது. முதல்வர் பேசினது, அவர் பேசின அரசியல் என்ன அப்படின்னா, இபிஎஸ் தான் தன்னோட எதிரின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறார். நீங்களே சொன்னீங்க, குறிவைத்து பேசுகிறார். அதாவது இப்போ புதிய கட்சி வந்திருக்குது, விஜய் வந்திருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் இபிஎஸ்ஸை டார்கெட்டை வைத்து இபிஎஸ்ஸை வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளரை எதிர்க்கிறார். அப்போ திமுகவோட தலைவர் எதிர்ப்பது அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதுதான் அதில் செய்தி. அதை தாண்டி அதில் வந்து என்னென்னா, தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துகிறார். அதாவது பாஜகவோட அவங்க உறவில் இருக்காங்க, ஆனால் பாஜக அவங்கள கபலீகரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பொதுச் செயலாளரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரோட பிரச்சாரத்தை, எந்த பிரச்சாரத்தை அவர் கட்டமைக்கிறாரோ அதை மாற்றுறாரு, அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துகிறார். அப்போது இது வந்து அரசியல். இதில் அடி மனசில் இல்லை ஆழ் மனசில் ஒரு உண்மை என்னென்னா, அதிமுகவுக்கு உள்ளபடியே யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அந்த கட்சியோட நிலைப்பாடு அப்படி. நீங்கள் 70லேருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலமும் அதுதான், கலைஞர் அவர்கள் காலமும் அதுதான். 70லேருந்து 2026 வரலும் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, இபிஎஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது. ஆனால் இங்கே கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கம் அப்படின்னு இருக்குது. அப்போது மோடி வந்து தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலர் மாறுவாங்கன்றது 70லேருந்து 80லேருந்துலாம் நடக்கலை. அந்தந்த சூழலில் அதிமுகவோட நிலைப்பாடு ஒரு மாதிரி. இப்போ இதை நீங்கள் இன்னும் பிரித்து பார்க்கணுன்னா, திமுக, மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தாவேகா, டிஎம்டிகே, காங்கிரஸ், இதிலெல்லாம் வந்து யார் வேணால் தலைவராக முடியாது. இதே சிபிஐ, சிபிஎம், விசிக, அதிமுக, பாஜக, இதுல வந்து யார் வேணா தலைவர் ஆகலாம், யார் வேணா முக்கிய பொறுப்புல வரலாம். அவர் சொல்ற பாயிண்ட்ன்றது, அவர் சொல்ற பாயிண்ட் அவருக்கு சாதகமான பாயிண்ட் இல்ல. அதாவது கோட்டீஸ்வரன் அவர் வந்து பாஜகவோட ரோல் உள்ளுக்கு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, மோடி அவர்கள் பேசுறப்ப கூட என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றாரு, அதிமுகன்ற பெயரை உச்சரிக்க மாட்டாரு, அவங்களுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு, அதிமுகவை பலவீனப்படுத்துற திட்டம்ன்றது. இது நீங்க சொல்றது வந்து தேர்தல்ல பொசிஷனிங் பண்றது இல்ல, அவர் வேற ஒரு அரசியலுக்கு போறாரு. பாஜக பலவீனப்படுத்துற திட்டத்தோடு இருக்கு சார். அது இருக்கு சார். பாஜக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு வளர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை செய்யல. ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி, திராவிட கட்சிகள், அதாவது திமுக என்ன துரோகம் செஞ்சதோ, இந்தி திணிச்சதோ, திமுக எப்படி வந்து பலமாக இருந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் அன்னைக்கு காலத்தில் ஆட்சியில் இருந்தப்போ விரும்பிச்சோ, அதே வேலையை இன்னைக்கு பாஜக பண்ணுது. இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க திமுக கூட்டணியில் இருந்து. இது உறவாடி கெடுக்கிற வேலை. அதே உறவாடி கெடுக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் நிறைய முறை அதிமுகவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இதுலேயும் இங்கே, அதாவது இவங்களோட நோக்கம் என்ன, தேசிய கட்சிகளோட நோக்கம்னா திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு அவங்க அங்கே ஆதிக்கம் செலுத்துறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே தலைமை பண்பில் இருக்கனால அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்குது. கூட்டணியிலும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களோட அட்டாக்கையும் பாதுக்கணும். அதனால தான் செங்கோட்டையனுக்கு எதுக்கு பதவி போச்சு, போயிட்டு ஆனாவுன்னா டெல்லியில் போய் பார்க்குறாரு. பாஜக உங்க இடம்னு, இதுதான் உங்க இடம். அண்ணாமலைக்கு எதனால பதவி போச்சு, ஓபிஎஸ் எதனால பதவி போச்சு? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, நான் வந்து கூட்டணி வைக்கிறேன், ஆனால் எல்லையை தாண்டி என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமின்னு மறந்துருங்க, அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சியா இல்லையா? இன்னைக்கு தேர்தலில் தோல்வி இருந்தாலும் அந்த கட்சி தோத்து போயிருக்கு, ஆனால் அந்த கட்சி அழிந்தி போல. போன சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோம், பிரதமருக்கு இங்கே ஓட்டு வராதுன்னு தெரிந்தோம், மோடி இங்கே அன்பாப்புலராக இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு கட்சி, சசிகலா பிரிஞ்சு போகிறாங்க, டிடிவி பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 66 இடம் 76 இடம் அவங்க ஜெயிக்கிறாங்க கூட்டணியில். அப்போ அதை வந்து மொத்தமாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரோட நிலைப்பாடுனால அந்த ஒரு மொத்த கட்சியையும் வந்து சுருக்கிறது அப்படின்றது எப்படின்னு தெரியல. ஆனால் முதல்வருக்கு அவர் செட் பண்ணுற அந்த பிரச்சாரத்தை அவர் கூர்மைப்படுத்துறாரு, அதில் வெற்றி பெறுவோம், அதில் நமக்கு வாக்கு கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. ஆனால் உள்ளபடியே என்னன்னா, இந்த கட்சியில் வந்து யார் வேணா தலைவர் வரலாம். இங்கேருந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து நாளைக்கு ஒரு வேலை குடும்ப அரசியல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிமுகவுக்கு தகுமா, செட் ஆகுமானா எனக்கு தெரிஞ்சு அது செட் ஆகாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தன்மை என்பது வேற. அப்படி இருக்கும்பொழுது முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை இப்போ திமுக தோக்குதுன்னு வச்சுக்கோ,
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து தலைவராக இருப்பார், அங்கே மாறாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யார் வேணா கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஏன் தோத்தீங்க, திருப்பியும் தோக்குறீங்க அப்படின்னு அந்த பிரச்சனை. அப்போ அதிமுக அந்த உள் ஜனநாயகம் இருக்கு. அந்த ஜனநாயகத்தை தான் முதல்வர் வந்து கோடிட்டு கட்டுறாரு. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் மாறலாம், ஆனா நம்ம கட்சிக்கு மாற மாட்டோம், நம்ம தான் இருப்போம்ன்றது அதுக்குள்ள இருக்க உண்மை. நீங்க அப்படி ஒரு நான் இல்ல, நான் பேசுறது 70ல இருந்து 2024 நடந்ததை சொல்றேன். இல்ல இப்போ இல்ல இல்ல சார், அதாவது ஸ்டாலின் சாரை மீறி அங்க தலைவரா அது வேற டிபேட் கோட்டீஸ்வரன். இப்ப இதுக்கு முன்பு எத்தனையோ தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. அது அந்த கட்சியினுடைய ஜனநாயகம். அந்த கட்சியின் யாரும் அப்போ கொஸ்டினிங்கே பண்ணல, யாருமே வந்து இது ஏன் மாறினாங்கன்னு. இன்னைக்கு வருது அப்படின்றப்ப இப்ப திரு செங்கோட்டையன் போனது பலவீனப்படுத்துறாங்க. ஓபிஎஸ்க்கு பின்னாடி யார் இருந்தாங்க, டிடிவிக்கான நெருக்கடி யார் கொடுத்தாங்க, திரும்ப செங்கோட்டையனுக்கு யாரு டெல்லிக்கு, இந்த சிக்கல்லாம் தான் வச்சு அவர் சொல்ற நிதிஷ்குமார் நிலைமைன்னு. ஆனா நீங்க சொன்ன ஒரு முக்கியமான கோணம்ன்றது இபிஎஸ் ஒரு ஆளுமையா நின்றுட்டு இருக்கிறாங்க, அவர் எதிர்கொண்டு இருக்கிறாருன்றது. அதுதான் பிரியன். இப்போ கோட்டீஸ்வரன் இன்னும் ஒரு முக்கியமான இன்னொன்னு என்ன சார், அது பாஜக ஒண்டி அதிமுக அழிக்க பார்க்காது சார். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவோட சேர்ந்து இருக்காரு. இப்ப அவருமே என்ன நினைப்பாருன்னா அதிமுக தோக்கணும்னு தான் வேலை பார்ப்பாரு. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை அழிக்கிறதுக்கோ இல்ல அவங்கள மீறி செயல்படுறதுக்கோ முயற்சி எடுப்பாங்க. கூட்டணின்றது இருந்தாலும் உள்ளடி வேலைகளும் நிறைய நேரத்தில் நடந்து இருக்கு, உறவாடி கிடைக்கிறதும் இருந்திருக்கு. இவங்க எல்லாமே அரசியல் கட்சி நடத்துறதுக்கு என்னன்னா தங்களோட ஆதிக்கத்தை அதிகமா செலுத்து, அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் எடுக்கிறப்ப இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அனுதாபியாக இருந்தாங்க. அன்னைக்கு தர்ம யுத்தம் 1 எல்லாம் போனாங்க, வெளிப்படையாகவே பேசினாங்க. ஓபிஎஸ் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இந்த இணைப்பை பாஜகவால தான் செய்ய முடியும், பாஜக தலையிடணும்லாம் வைத்தியலிங்கம் அவர்கள் பேசினாங்க. ஆனா அந்த இடத்தில் ஜெயிச்சது யாரு? பழனிசாமி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. என் டேர்ம்ஸுக்கு நீங்க வந்தா வாங்க அப்படின்றப்ப அந்த ஆளுமையை இவர் சுருக்க பாக்குறாரா முதல்வர்? அவர் ஒரு நிக்கிறார்ல, எல்லாரையும் எதிர்த்து தானே நிக்கிறாருன்ற ஒரு கேள்வி. அதுதானே கோட்டீஸ்வரன் சொல்றாரு. பாஜகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி அவங்க டேர்ம்ஸுக்கு போயிட்டாரு, அதனால தான் அவரோட செயல்களுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. புரியுதா? எடப்பாடியை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணு, அல்டிமேட்டா எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கோ. நீ ஓபிஎஸ் அனுப்புறியோ, நீ தினகரன் அனுப்புறியோ, இல்லை வேற யாரையோ செங்கோட்டையன் அனுப்புறியோ, அதெல்லாம் கவலை இல்லை. அல்டிமேட்டா எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீ ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க. நீ சொல்றது என் டேர்ம்ஸ்க்கு இருந்தாதான் நீ இதெல்லாம் பண்ண முடியும். நீ இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீங்க சொல்ற விதத்துல பிரைமரி டேர்ம்ஸ் என்னது? டிடிவியை சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், செங்கோட்டையன் சேர்த்துக்கணும், இதுதானே டேர்ம்ஸ் பிஜேபிக்கு. அது எதுவுமே இவர் ஒத்து வரலன்னா வேற என்ன டேர்ம்ஸ்? எதுக்குமே அவர் இபிஎஸ் டேர்ம்ஸ் தானே பாஜக வந்திருக்குன்றாரு வில்சன். அவர் சார் இப்போ கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி அண்ணாமலையவே வெளியேற்றுறாங்க. கரெக்ட் சார். அப்ப அந்த இடத்துல யாரு ஜெயிச்சான்ற கேள்வி இருக்கு. 4 வருஷ காலம் எப்படி இந்த கவர்மெண்ட் நடந்தது? தினகரன் அமிச்சிங்க, எல்லாரும் அமிச்சிங்க, ஓபிஎஸ் எடப்பாடி 2 பேரும் ஆட்சி நடத்தினாங்க. இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? எங்களுக்கு பாஜக கொடுத்த ஆதரவுனால தான் நாங்கள் ஆட்சி நடத்தினோம்னு சொல்றாருல்ல. அவருடைய டேர்ம்ஸுக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஏன் ஒத்துக்கு வராங்கன்னா, பாஜகவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஏடிஎம்கே விட்டா வேற கூட்டணி கட்சி அவங்களுக்கு கிடையாது. அந்த இடத்துல அவங்க வந்து எடப்பாடியோட போக வேண்டிய நிலையில இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சில டேர்ம்ஸ் அவங்களுக்கு இப்போ ஏன் என்டிஏ சர்க்கார்னு சொல்றாங்க, அதை எழுத்து ஏன் கேட்க முடியல எடப்பாடினால? என்டிஏ சர்க்கார் ஏன் சொல்றீங்க? நான் இருக்க மாட்டேன் இந்த கூட்டணியில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? பிரியன் சார் எழுப்புறது நியாயமான ஒரு யதார்த்தமான பிரச்சனை. பாஜகவோட வேலை அதுதான். பாஜகவுக்கு டேர்ம்ஸ் இருக்கலாம், ஆனா மக்களுக்குன்னு, தமிழக மக்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. எந்த ஒரு திராவிட கட்சியும் தேசிய கட்சிகள் இந்த மாதிரி சிண்டு முடிச்சு அழிக்க பார்க்கும்போது அழிஞ்சு போனது தேசிய கட்சிகள் தான். இது அண்ணாக்கு பிறகு இதுதான் நிலைமை. ஆனா அவங்களுக்கு அந்த மனசு ஒத்துக்காது. நிதிஷ்குமார் என்ன சொன்னாங்க? யார் முதல்வர் வேட்பாளர், அது பெரிய டிஸ்பியூட் இருந்தது. இவங்க என்ன சொல்லி வந்தாங்க? நிதிஷ் முகத்தை காமிச்சுதான் வராங்க, அவர் 5 வருஷம் தொடர்வாருன்றாங்க. திடீர்னு நிதிஷ் இல்ல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு இது ஒரு பேட்டர்ன் இருக்கு, பாஜகவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. உண்மைதான் சார், இதைத்தான் செய்வாங்கன்னு விமர்சனம் சொல்றாங்கல்ல, அதை நீங்க சார் கரெக்ட் சார், அது விமர்சனம் இல்ல சார், உண்மை. பாஜக வந்து யார் கூட எல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ நிறைய பேர் உறவாடி பல மாநிலங்களும் நான் கோட் பண்ணல உங்களுக்கு சார். அதுதான் சார் நானும் சொல்றேன், பாஜக அந்த தன்மை உள்ள கட்சி தான். பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சில நேரத்தில் என்ன சொல்றாரு, தேர்தலுக்கான கூட்டணி, இது தேர்தல் கூட்டணின்னு சொல்றாரு. அப்போ மறுக்கா என்ன நோண்டுனீங்க, என் பேரை சொல்லல அப்படின்னா இவரு திருப்பி என்ன சொல்லுவாரு, தேர்தலுக்கு உண்டான கூட்டணின்னு. நாளைக்கு இது செட் ஆகலன்னா வெளியில போறாரு, அவ்வளவுதானே. தேர்தல் நேரத்தில் கூட்டணி பிடிக்கலன்னா வெளியில போவாங்க. அதாவதுங்க, ஒரு திராவிட கட்சியினுடைய பொதுச் செயலாளரை அண்டர்மைன் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளரல. அதுதான் யதார்த்தம். பேசலாம்.